பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 57வது நினைவு நாள் இன்று. சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்த உள்ளார். தேனி மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு கழக பொதுச் செயலாளர் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். கோவையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா வினாவங்கி புத்தகத்தை வழங்கிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவ மாணவியர்களுக்கு 25ஆம் ஆண்டாக விலையில்லா வினாவங்கி புத்தகங்களை வழங்கி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமென வாழ்த்து. அதிமுக ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்தபோது கள்ளச்சாராயம் மற்றும் லாட்டரி டிக்கெட் விற்பனை எங்கும் நடைபெறாத வண்ணம் பார்த்து கொண்டேன். ஆனால் இன்று திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் மற்றும் லாட்டரி டிக்கெட் விற்பனை நடைபெறுகிறது என நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இன்றைய தினம் நடப்பது என்ன? எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் விற்கின்றது. அதை விட சத்துக்களை அதிகமாக இருக்கின்றது. லாட்டரி டிக்கெட், நான் அமைச்சராக இருக்கின்ற போது பெண்கள் ஏதாவது ஒரு பகுதியில் லாட்டரி டிக்கெட் தான் உடனே எனக்கு இரவு 11 மணி ஆனால் கூட உடனே போன் செய்வார்கள், இந்த இடத்துல லாட்டரி விற்கிது என்று. நான் கழகத்தினர் தப்பு செய்தால் கூட நடவடிக்கை எடுங்கள் என்று காவல்துறையிலே சொல்லி மாவட்டம் முழுவதுமே லாட்டரி டிக்கெட் இல்லாமல், அதே போல சந்துக்கடை இல்லாமல், அதே போல கிளப் இல்லாமல் பார்த்து கொண்டோம். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? லாட்டரி டிக்கெட் எல்லா பக்கமும் வைத்துக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரது திட்டங்கள்தான் தமிழகத்தை உயர்த்தியுள்ளது என மாநிலங்களவையில் அதிமுக MP தம்பிதுரை பேச்சு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என காட்டமாக விமர்சித்த அவர் 2026இல் 210 தொகுதிகளில் அதிமுக வெல்வது உறுதி என தெரிவித்தார். வாழ்க்கையையும் பணிகளையும் மக்களுக்காக அர்ப்பணித்து அனைவரின் மனங்களிலும் வாழும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென மாநிலங்களவையில் அதிமுக MP டாக்டர் ம. தனபால் கோரிக்கை. அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் 69% இடஒதுக்கீட்டை நிறுவி சமூக நீதியை காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர் புரட்சி தலைவி அம்மா எனவும் அதிமுக MP தனபால் புகழாரம். I rise to urge the government of India to consider confirming the Bharat Ratna, nation's highest civilian honor, upon the former Chief Minister of Tamil Nadu, Puratchi Thalavi Dr. J. Jayalalitha, whose life and works were dedicated to the people. Dr. J. Jayalalitha's role in establishing and inclusion of the 69% reservation in the 9th schedule of the Constitution is considered a landmark achievement in Indian social justice politics, earning her the title of Samuga Nidhigata Veeranganai, the leader who upheld social justice. திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதியின் பெயரை வைத்த ஸ்டாலின் அரசு அதிமுகவின் போராட்டத்தால் கருணாநிதியின் பெயரை நீக்கியுள்ளது. கருணாநிதி மகன் ஆட்சியில் அவரது அதிகாரிகளை வைத்தே கருணாநிதியின் பெயரை இடிக்க வைத்து நீதியை நிலைநாட்டியுள்ளது அதிமுக. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் போதே கருணாநிதியின் பெயர் இடித்து நொறுக்கப்படுவது மாற்றத்திற்கான தொடக்கம். திண்டிவனத்தில் நடந்திருக்கும் இச்சம்பவம் எதிர்வரும் தேர்தலில் திமுக தோல்வி அடைவதற்கான திருப்பம் என பொதுமக்கள் கருத்து. காங்கிரஸ் கட்சியால் வலம் பெற்ற 5 கட்சி அமாவாசை, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பெயர் நீக்கத்திற்கு குரல் கொடுக்காமல் துரோகம் செய்ததாக மக்கள் விமர்சனம். நடுநிலையோடு செயல்பட்டு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் முன்னாள் பிரதமரின் பெயரை நீக்கக்கூடாது என போராடிய அதிமுகவுக்கு மக்கள் பாராட்டு. திமுகவின் அராஜகத்தை கண்டித்து மாற்றுக் கட்சியினருக்காகவும் திமுக கூட்டணி கட்சியினருக்காகவும் கூட குரல் கொடுக்கும் ஒரே இயக்கம் அதிமுக என்பது நிரூபணம்.
இன்று இந்திரா காந்தியின் பெயர் மீண்டும் சூட்டப்பட்டது போல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பெயரை பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கியதற்கும் பாடம் கற்பிக்கப்படும் என அதிமுக தொண்டர்கள் சூளுரை. திமுகவின் விடியா ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சனம். விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தை வீடு வீடாக திண்ணை பிரச்சாரமாக நடத்தி மக்கள் ஆதரவுடன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு உங்க வீட்டு பிள்ளை சாட்சி என்கிற திண்ணை பிரச்சாரத்தையும் தொடர்ந்து அவர்களிடத்திலே நேரடியாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயாலவே அந்த வாக்குமூலங்களை பெற்று அதை பிரிண்டராக பதிவு செய்து அவரிடத்திலே கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பில் என்ற நிலையும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகத்தினுடைய அந்த திண்ணை பிரச்சாரத்தை கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை பங்கேற்று அதிலே முழு வீச்சாக அந்த திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும். கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க அதிமுக MP CV சண்முகம் வழிகாட்டுதலில் விழுப்புரத்தில் விடியா ஆட்சிக்கு வீட்டு பிள்ளை சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் வடக்கு தெற்கு நகரங்களில் இப்பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திமுக ஆட்சியின் விலை ஏற்ற சுமைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார். துணைவேந்தர் பதவிக்கு பெயர்களை பரிந்துரைக்கும் தேடுதல் குழுக்களில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி UGC பிரதிநிதி இடம்பெற வேண்டும். UGC பிரதிநிதி இல்லாத தேர்வுக்குழு பரிந்துரைக்கும் எந்த ஒரு துணைவேந்தர் நியமனமும் செல்லாது என்று நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர் காட்டம். மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளே இறுதியானது என ஆளுநர் வலியுறுத்தல். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை துணைவேந்தர்களின் தேர்வு மற்றும் நியமனத்திற்கான தேர்வு குழுக்களில் செயல்பாடு மற்றும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என காட்டம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது ஸ்டாலின் அரசு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க அமைத்திருக்கும் குழுவின் பதவிக்காலத்தை நீட்டித்திருப்பது சட்டவிரோதம். நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை மீறி செயல்பட்டால் துணைவேந்தர் தேர்வு முழுவதும் செல்லாது என்றும் தேவையற்ற சட்ட சிக்கல் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் மாளிகை எச்சரிக்கை. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என எப்போதும் தில்லுமுள்ளு செய்யும் திமுகவின் இரட்டை வேடம் தேசிய ஊடகங்களில் அம்பலமானதால் அறிவாலயவாசிகள் அதிர்ச்சி. தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் எப்படி சிரித்தாரோ அதேபோல 5 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் நிலையும் சிரிப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம். Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. Sir, it is. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆசை வார்த்தை கூறி 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய திருமணமான இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குடும்ப மைய விளம்பரங்களில் அரசு கவனம் செலுத்துவதால் பாலியல் அபாயங்களை தடுக்கும் பிரச்சாரங்கள் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. கடந்த ஜனவரி மாதம் மட்டும் சிறுமிகளுக்கு எதிரான 79 போக்சோ குற்றங்கள் உட்பட பெண்களுக்கு எதிராக 121 பாலியல் குற்றங்கள் அரங்கேறிய அவலம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கோட்டை விட்டுவிட்டு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக மேடைக்கு மேடை வீரவசனம் பேச வெட்கமாக இல்லையா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நண்பரின் மனைவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். நண்பரை பார்க்க வீட்டிற்கு சென்றபோது அவர் இல்லாத நிலையில் தனியாக இருந்த நண்பரின் மனைவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார்.
திருவண்ணாமலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 14 வயது சிறுவன் சிக்கிய நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சிறுவர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. உள்ளூர் பெண்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் அரசு உறுதி செய்யாததன் விளைவாக வெளிநாட்டு பெண்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என சர்வதேச அளவில் தமிழ்நாட்டின் மானம் காற்றில் பறக்கும் அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர பகுதியில் தைப்பூசத்தை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் கள்ளச்சந்தையில் படுஜோராக நடைபெற்ற மது விற்பனை. சட்டவிரோத மது விற்பனையை கமிஷனை பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமலும் இருக்கும் காவல்துறை இருந்தென்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை கடத்தியவர் பிடிபட்ட நிலையில் தப்பிய மற்றொருவரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. காவல்துறையின் இந்த அலட்சிய போக்கே சட்டவிரோத மது விற்பனையை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைய காரணம் என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வேறு இடங்களில் 3 டன் புகையிலை பொருட்களுடன் 3 பிடிபட்டனர். டன் கணக்கில் தமிழகத்திற்குள் கடத்தி வரப்படும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழியும் அவலம். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் மாசு பேசியிருந்த நிலையில் தலைநகர் சென்னையில் கடந்த 2 நாட்களில் போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக 57 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 105 பேர் பிடிபட்டுள்ளனர். 26 கிலோ கஞ்சா, 1888 மாத்திரைகள் சிக்கியுள்ள நிலையில் தலைநகர் சென்னை போதை வியாபாரிகளின் மையமாகிறதா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் நகராட்சி அலுவலகம் எதிரே பட்ட பகலில் ஃபைனான்சியர் ஒருவரை அரிவாளால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பியோட்டம். திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையால் கொலை உள்ளிட்ட குற்றச் சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகி மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அவலம். திருநெல்வேலியில் மாவட்டம் பேட்டையில் ஜாதி மாற்று திருமணம் செய்ய இருந்த பெண் திருமணத்திற்கு 3 நாட்களே இருந்த நிலையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. தன்னிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் தாக்கி கொலை செய்ததாக மணமகன் பகீர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தென் மாவட்டங்களில் ஜாதி வெறி மீண்டும் தலை தூக்குவதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் ரேவ் பார்ட்டி என்ற பெயரில் இளைஞர்கள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. சுற்றுலாத்துறை மேம்படுத்தப் போகிறேன் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் சுற்றுலா தலங்களில் அதிகரித்திருக்கும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் காட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 110 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய பயங்கரம். குற்ற சம்பவங்களை தடுத்து மக்களை பாதுகாக்காமல் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் நகைக்காக 3 கொலைகள், பாலியல் வன்கொடுமையுடன் 2 கொலைகள், போதை காரணமாக 33 கொலைகள் என 38 கொலைகள் அரங்கேறி அதிர்ச்சி. வரதட்சணை கொடுமையால் 1 கொலை என ஸ்டாலின் ஆட்சியில் நடுங்க வைக்கும் கொலை சம்பவங்களால் தமிழகமே நிலைத்தடுமாறி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை கோயம்பேடு அருகே மது போதையில் கத்தியால் குத்தியதில் மனைவி இரத்த வெள்ளத்தில் இறந்துவிட்டார் என நினைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர். படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து ஸ்டாலின் பல குடும்பங்களை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை முல்லை நகரில் மதுவுக்கு அடிமையான தொழிலாளி டாஸ்மாக் கடைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. தொழிலாளியின் மரணத்தை தொடர்ந்து மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்களை பார் உரிமையாளர்கள் காவல்துறை முன்னிலையில் மிரட்டிய அவலம். ஒரு உயிர் அவர் யாரோ எவனோ தெரியல, பாவம் எப்படி செத்தானோ தெரியல.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் திமுக எம்எல்ஏ சிவானந்தம் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்ததோடு கோயில் நிர்வாகிகளை தாக்குவதாக குற்றச்சாட்டு. கோயில் நிலம் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் ஆட்சி அதிகாரம் இருக்கும் ஆணவத்தில் தொடர் அடாவடிகளை செய்வதாக புகார். கோவிலில் நாங்கள் வழி வழியாக வந்து பரம்பரையாக 150 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கோம், திருவிழாவும் நடத்திட்டுருக்கோம். இது வந்து 54 சென்ட் கொண்ட இடமாகும். இந்த 54 சென்ட்டில் வழி இல்லாத ஒரு 2 சென்ட் மட்டும் சிவானந்தம் முன்னாள் எம்எல்ஏ திமுகவை சார்ந்தவர், அவர் வந்து பட்டா வாங்கி வச்சுக்கிட்டு, பட்டா வாங்கினா தவறுதல் அவரோட அதிகாரத்தில் இருக்கும்போது 1987 அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி 87 பட்டா வந்து தவறுதலாக வாங்கி வச்சுக்கிறதா சொல்லி கோர்ட்லேயும் ஆவணம் தாக்கல் பண்ணார். பட் அது பிரகாரம் பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து சிவானந்தம் அவரோட இடத்துலேருந்து கோவிலுக்கு 10 அடி விட சொல்லி வழி கொடுத்துருக்காங்க. அந்த வழியும் மறைச்சி கோவில் இடத்தையும் திரும்பவும் ஆக்கிரமிப்பு பண்ணி அது வழி இல்லாத இடத்துக்கு காம்பவுண்ட் வால் வேலி போட்டு அராஜகம் பண்ணுறாரு. இது சம்பந்தமாக ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லலாம் மனு கொடுத்து அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ள பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தெருவில் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என விடியாத திமுக அரசுக்கு எச்சரிக்கை. சிறப்பு டெட்டு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு டெட்டிலே எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமானாய் அல்லது குறைஞ்சபட்ச தேர்ச்சி விகிதத்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலங்காலமாக வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய பார்வையற்றோர் சமூகத்தை 50% தேர்ச்சி விகிதத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் PWD என்ற ஒரு வார்த்தை எதுக்கு குறிப்பிட வேண்டும்? சிறுபான்மையினருடைய சிறுபான்மையராக இருக்கக்கூடிய எங்களுக்கு விலக்களிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் நெருக்கடியாக இன்று நிற்கின்றோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்வையற்றோருக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. ஒரிசா, கர்நாடகம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொய்யாக சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசிடம் ஏமாற்றமே மிஞ்சியதாக காட்டம். தேர்தல் வாக்குறுதியான பணி நிரந்தரத்தை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து வருகின்ற 11ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என டாஸ்மாக், அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அனுமதியின்றி மண் அள்ளப்படுவதை அறிந்த கிராம மக்கள் JCB இயந்திரத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம். ஆட்சி முடிவடையும் நிலையில் உள்ளதால் திமுகவினர் இரவு பகலாக கனிம வளங்களை கொள்ளையிட்டு வருவதாகவும் தடுக்க வேண்டிய அதிகாரிகளோ கும்பகரனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து திமுக எம்எல்ஏ சரவணகுமாரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். மக்கள் சூழ்ந்து தங்கள் வேதனையை எடுத்து கூறியும் கண்டுகொள்ளாமல் திமுக எம்எல்ஏ காரில் புறப்பட்டு சென்றதால் மக்கள் அதிர்ச்சி.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச தினத்தன்று சாமானிய பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக கால் கடுக்க காத்திருந்த அவலம். சிறப்பு அபிஷேகம் என்ற பெயரில் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் அழைத்துச் சென்றதால் கேள்வி எழுப்பிய பக்தர்கள் இரும்பு கேட்டை உடைத்து வெளியேறிய நிலையில் தடுக்க முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம். பாத்ரூம் வருது எப்படி போக முடியும்? திருப்பதியா இது? திருப்பதில கூட பாத்ரூம் இருக்குது. லைன்ல நின்னா இங்க எங்கனா பாத்ரூம் இருக்கா? எமர்ஜென்சி பார் பாயிண்ட் அழுத்திட்டு நீங்க திறந்து விட்டீங்களா? டக்குனு சாவி எடுத்துட்டு வந்து நீங்க திறந்து விட்டா பெரிய உதவி. மூச்சு திணறதுன்றாங்க. பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னையில் 15வது நாளாக போராட்டம் நடத்திய அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கைது. டி பிரிவு நிலையில் உள்ள தங்களை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக சுகாதார பணியாளர்கள் குற்றச்சாட்டு. துறைகளிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு அவர்கள் சுகாதார பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவத்தில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு வருகின்ற நோயாளிகளுக்கு அந்த பெட்டை மாற்றுவதும் அதற்கேற்ற மாதிரி அவருடைய இரத்த மாதிரியை எடுத்து சென்று திரும்பி வருவதும் போன்ற அற்புதமான பணியை செய்கின்றார்கள். நகராட்சி மாநகராட்சியிலே துப்புரவு பணி பார்க்கிறார்கள். இதுபோன்ற பல்வேறு பணியிடங்களை அரசு துறை அனைத்து துறையிலும் பணியாற்றுகிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மேல்நிலை பணியாளரை அழைத்து பேசி தீர்வு காண்பது போல தமிழகத்தில் இருக்க 2,44,000 பிரிவை சார்ந்த டி பிரிவு சங்கத்தை சார்ந்த அனைவரையும் அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வை காண வேண்டுமாய் இன்றைய 15வது நாள் தொடர் போராட்டத்தில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஜவ்வாதுப்பட்டி அருகே கே அத்திக்கோம்பை பகுதியில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்ததால் பரபரப்பு. திமுக அரசின் காவல்துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மக்கள் ஆதங்கம். கடலூர் அருகே தீப்பெட்டி கேட்ட மீனவரை போதையில் கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய இளைஞர்கள் பிடிபட்டனர். கொலை குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்காமல் தப்ப முயலும் போது கை கால்கள் முறிந்து காயமடைந்தது போல் நாடகம் ஆடுவதாக காவல்துறை மீது மக்கள் விமர்சனம். சென்னை ஓட்டேரி புளியந்தோப்பு பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். தமிழகத்தின் தலைநகரான சென்னை தற்போது குற்றச் சம்பவங்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசியைச் சேர்ந்த இளைஞரிடம் 5,83,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சிக்கிய 6 பேர் மீது சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது அம்பலம். தமிழக அரசின் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதை ஆன்லைன் பண மோசடிகள் அதிகரிக்க காரணம் என குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஈஞ்சார் கிராம நிர்வாக அலுவலகத்திற்குள் புகுந்த திமுக நிர்வாகி கூடலிங்கம் கிராம நிர்வாக அலுவலரை கொலை வெறியுடன் தாக்கியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் அதிகார மமதையில் அரசு அலுவலகங்களுக்குள்ளே புகுந்து ரவுடிசம் செய்வதால் மக்கள் அதிருப்தி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. விடியாத ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதி இழந்து அச்சத்துடன் வாழும் மக்கள். தருமபுரி மாவட்டம் அடிலம் கிராமத்தில் தைப்பூச திருவிழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை போதை இளைஞர்கள் கொலைவெறியோடு தாக்கியதால் அதிர்ச்சி. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே போதை ஆசாமிகளால் தாக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டதற்கு ஒரு துயரமான சாட்சி.
மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 41% பங்கு தொடரும் என்ற அறிவிப்பு கூட்டாட்சி தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. ஜிடிபி வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்யும் மாநிலங்களுக்கு கூடுதல் பங்கு வழங்க நிதி ஆணையம் பரிந்துரை. கல்லணை கால்வாயில் தடையின்றி விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்க வலியுறுத்தி தஞ்சாவூர் அருகே காய்ந்த பயிர்களை சாலையில் வைத்தவாறு மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். விவசாயத்தை விடுத்து விளம்பரத்தை மட்டுமே முன்னெடுக்கும் ஸ்டாலினுக்கு விவசாயத்திற்கான தண்ணீர் தேவையும் விவசாயிகளின் கண்ணீரும் எவ்வாறு புரியும் என மக்கள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் காணையில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளுடன் 10 நாட்களாக காத்திருக்கும் விவசாயிகள். பெயருக்கு கொள்முதல் நிலையங்களை அமைத்துள்ள ஸ்டாலின் அரசு அலட்சியமாக செயல்படுவதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. ஒரு 10 நாளா அறுத்து கொண்டு வந்து வச்சதுனால ஈரப்பதம் சுத்தமாக காஞ்சி போய் வியாபாரிகிட்ட போடலான்னு பார்த்தாலும் அவங்கள்ட்ட இருந்து டிஎன்சியில் வந்தால் 10 ரூபா எனக்கு கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுடைய 10 டிஎன்சியில் கொண்டு வந்து போட்டால் எங்களுக்கு மூட்டைக்கு 50 ரூபா கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்தால் இந்த அதிகாரியை எங்களை வந்து அலக்கழிச்சு எங்களை உடனடியாக போட பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கேட்டால் இந்த அதிகாரியை கேட்குறாங்க, அந்த அதிகாரி கேட்குறாங்க, இவரை பார்த்து அவர் பார்க்கணுன்றாங்க, அவரை பார்த்து அவர் பார்க்கணுன்றாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, வெறும் மைதானம் மாதிரி தான் இருக்குது. ஒரு மழை பெஞ்சிட்டா கூட எங்களால் ஓடி போய் நிற்கிறது கூட இங்கே இடம் கிடையாது. ஒரு களம் அமைச்சு கொடுக்கறது கூட இந்த திமுக ஆட்சியில் வக்கு இல்லாத ஒரு திமுக ஆட்சி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அராஜகம். சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரியும் காவல்துறையினர் பதிந்துள்ள வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். திருநெல்வேலி மாவட்டம் தெற்குப்பட்டியில் உள்ள வண்ணான் குளத்தை ஏலம் எடுத்தவர் தண்ணீர் திறந்துவிட மறுப்பதால் 120 ஏக்கர் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. உடனடியாக தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இந்த வண்ணார் குளத்தை எங்களுக்கு ஊர் மக்களுக்கு தெரியாமல் கட்டுக்குத்தை விட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் நெல் பயிர் நட்டுருக்கோம், கருது தண்ணி இல்லாமல் இருக்கு. வந்து அவங்க வந்து கொட்டுக்குத்தாரர் வந்து தண்ணி தொடக்கூடாதுன்னு சொல்லி எங்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, இம்சப்படுத்தாங்க, சண்டை போடுறாங்க. அதனால நீங்கள் வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு அடியால் வச்சு மிரட்டுறாங்க, நைட்டில் தண்ணி தொடக்கூடாது, மழையை தொடக்கூடாது, மிரட்டுறாங்க அடியால் வந்து நைட்டில் வந்து. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டம். பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் தீய சக்தி திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாழவேடி காலனியில் ஊராட்சி நிர்வாகம் 6 மாதங்களாக குடிதண்ணீர் வழங்காததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். மாத கணக்கில் தண்ணீர் வராததால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என குமுறும் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டால் கண்டுகொள்ளவில்லை எனவும் வேதனை. மாசம் தண்ணி வந்து தண்ணியில் சின்ன சின்ன குழந்தைங்க கூட குளித்து இல்லாமல் உடம்பு நம்பிக்கிது சொல்லுது. என் பிள்ளை பச்சை குழந்தை ஸ்கூலுக்கு கூட போகிறதுல ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகல, 1 மாதம் தண்ணி வந்து ஆப்ரேட்டர்கிட்ட என் தம்பி போய் சொல்கிறான், சட்டை பண்ணாது போகிறாங்க. நாங்கள் என்ன செய்யுது நீங்களே சொல்லுங்க. அது யார் கிளர்க்கிட்ட ஃபோன் பண்ணால் கிளர்க்கும் வந்து ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாரு. இந்த நாளைக்கு விட்றோம் அன்றைக்கி விட்றான்றாங்க, பைப் அந்த போயிடுறாங்க. கேள்வி கேட்டால் எதுவுமே ஒழுங்காக வரலைங்க. சென்னை மாதவரம் பால் பண்ணை பகுதியில் காதல் தகராறில் கல்லூரி மாணவர்கள் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து நிகழும் மாணவர் மோதல்கள் சமூக கவலையை அதிகரித்துள்ள நிலையில் போதிய விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் கடும் விமர்சனம்.
16வது நிதி ஆணைய பரிந்துரைகளின்படி மத்திய வரிகளில் மாநிலங்களுக்கான பங்கு 41% தொடரும் நிலையில் ஜிடிபிக்கு அதிக பங்களிப்பு அளிக்கும் மாநிலங்களுக்கு மத்திய வரி பகிர்வில் கூடுதல் பங்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் நிறுத்தப்படுவதால் மாநிலங்கள் சொந்த வருவாய் உயர்த்த வேண்டும் என்ற சூழலில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் பயனடையும் என எதிர்பார்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினரே ஆணவ கொலை செய்திருப்பதாகவும் அவரது காதலர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க முடியாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம். தாய்மாமா தான் அந்த பையன் எஸ்சி பையன், அந்த பையன் வெறுவாகட்ட பையன், அந்த ஜாதியை விளங்காத ஜாதி, அந்த ஜாதி கூட நீ போறிய, அந்த ஜாதியில் தான் நீ வந்து வாக்கப்படணுமா அப்படின்னு ஜாதியை தலைக்குறைவாக பேசி நீ அந்த ஜாதியில் தான் வாக்கப்படுவோன்னா உன்னைய வந்து நாங்களே கொன்று போட்டுருவோம், எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நீயே முக்கியம் இல்லை, கொன்னுட்டு நாங்கள் எப்படி பேசணுமோ நாங்கள் சமாளிச்சுக்கிடும் அப்படின்னு அந்த பொண்ணை அவங்களே கொன்னுட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே வீட்டில் யாரும் இல்லாத போது நள்ளிரவில் வீட்டு கதவின் பூட்டை உடைத்து தங்க நகை கொள்ளை. போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததே இது போன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 22 சவரன் தங்க நகை 70,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததே தொடர் கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சிக்கினார். இதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இலவச பேருந்து சேவையா என பொதுமக்கள் கடும் விமர்சனம். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டின் முன் மின் வயர்கள் செல்வதை அகற்ற வலியுறுத்திய ஏழை தந்தை தான் இறந்துவிட்டால் தனது 3 மகள்களையும் யார் காப்பாற்றுவார்கள் என குமுறல். மரம் வெட்டும் தொழிலாளியான தாம் சீரழிந்து போன திமுக ஆட்சியில் இதுவரை 22 முறை மனு கொடுத்து தனது கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் ஏழை தந்தை கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. தயவுசெய்து லைனுக்கு ஏற்றுக்கிட்டு ஐயா, எனக்கு வீடு வாசலாம் வேணாம் ஐயா, எனக்கு லைன் மட்டும் எடுத்து கொடுத்துட்டா எனக்கு போதும். நான் ஊர் வீட்லேயே கடைசி வரைக்கும் வாங்கி நான் செத்துட்டா என் பிள்ளைங்க நான் எடுத்துட்டு தான் சாவாது எடுத்துட்டா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் கல்லூரி நிர்வாகம் கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்தாத மாணவர்களுக்கு அரசு வழங்கும் விலையில்லா மடிக்கணினி வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு. விளம்பரம் செய்வதிலும் வீரவசனம் பேசுவதில் மட்டுமே ஸ்டாலின் ஆர்வம் காட்டுவதால் தமிழகம் முழுவதும் மடிக்கணினி கிடைப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மாணவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் தமிழக அரசு வழங்கிய இலவச வேட்டி சேலைகள் தனியார் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. பயனாளர்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட பொருட்கள் கடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விடியா அரசின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மதுரை வாடிப்பட்டியில் உள்ள மேலக்கால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளை தூய்மை பணியாளர்களை கொண்டு ஆபத்தான முறையில் அகற்றும் ஊராட்சி நிர்வாகம். எந்த பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்காமல் கழிவுநீர் கால்வாயில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை பணியாளர்களை கொண்டு அகற்றி வரும் விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவையை சேர்ந்த மோசடி கும்பல் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்களிடம் சுமார் 36 லட்சம் மோசடி செய்த அவலம். கடந்த 4 ஆண்டுகளாக முதலீடு ஈர்ப்பதாக பொய் பிரச்சாரம் செய்யும் ஸ்டாலின் எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்காததால் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி மோசடி கும்பலிடம் சிக்கும் கொடுமை. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் வீராணம் ஏரி கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே வேகமாக வற்றி வரும் அவலம். தண்ணீரை தேக்கி வைக்க ஸ்டாலின் அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாததால் ஏரியின் மொத்த நீர் இருப்பு 1465 மில்லியன் கன அடியில் இருந்த 991 மில்லியன் கன அடியாக குறைந்துள்ளதால் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் 263 தற்காலிக பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்பாலை முன்பு மறியல் போராட்டம். அனுமதி பெற்று போராட்டத்தில் ஈடுபட்டும் திமுக கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினர் மற்றும் பணியாளர்களை கைது செய்து காவல்துறை அடாவடி. தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யப்படவில்லை. இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது தற்போது ஆலையில் குத்தகைக்கு விடக்கூடிய தனியார் மயமாக்கக்கூடிய வேலை நடக்கிறது. இதையெல்லாம் அறிந்து இப்பொழுது தொழிலாளர்கள் அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைய தினம் மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இடவசதியின்றி நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை என கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையத்தில் காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றாமல் அரசு அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் ஏரிகள் நிரம்பி நிலத்தடி நீர் உயரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என எச்சரிக்கை.